சார் வணக்கம். வணக்கம். குறையொன்றும் இல்லை குஜராத் டூரில் சிவக்குமாரா. நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு தேவையானதை இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை இல்லை, அது நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் இந்த 3 தான். இந்த 3ல் 2 தேவையை சிறப்பாக செய்து கொடுத்துருக்காரு. அவர் ஒரு டூர் ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு நண்பர், நம்ம பிள்ளை. வயசானவங்களாக இருந்தால் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் வேலையில் இருக்கிறாங்க, அதனால் அவங்களால கவனிக்க முடியல. இவர் நம்ம கூட வந்திருக்கிற பிள்ளை, நமக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து செய்கிறாரு. சரியான திட்டமிடல், கனிவான கவனிப்பு. வந்திருக்கவங்க அத்தனை பேருடைய உடல் நலத்து மேலேயும் ஒரு அக்கறை, அதற்கேற்ற உணவு வகைகள், எந்த விதத்திலுமே குறையொன்றுமே இல்லை. நாம் செய்ய வேண்டியது இவர் மென்மேலும் வளரணும். இவரை பார்த்துட்டு மற்ற டூர் ஆப்ரேட்டர்ஸ் கூட என்னப்பா இது இவருடைய டூரில் மட்டும் இவ்வளோ பேர் போகிறாங்களே, என்ன காரணம், அப்போ அங்கே ஏதோ நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க திருந்தணும். தவறு இருக்கிறவங்க திருத்திக்கணும். அதுக்கு இவரை ஒரு முன்வாய்ப்பாக நம்ம பயன்படுத்தணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேருக்கு நண்பர்கள் வெளியே போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டூரை பற்றி சொல்லி அனுப்பணும். நாங்கள் கிட்டத்தட்ட சொல்லி ஒரு 20 பேருக்கு மேலே இவர் கூட இப்போ போயிருக்காங்க. நாங்கள் பிப்ரவரியில் தான் இவர் கூட பழக்கமானோம். அதுக்கப்புறம் ஒரு 20 பேர் இவங்க கூட போயிருக்காங்க. என்னால் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் பிள்ளை கூட போய் வந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மென்மேலும் வளரணும். இந்த ஆர்கனைசேஷனை அவர் நிறுத்தக்கூடாது. ஏன்னா வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி உதவிகள் கண்டிப்பாக தேவை. பணம் இருக்கும், மனம் இருக்கும், ஆனால் துணை இருக்காது. அந்த துணை சிவக்குமரன் துணையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி.